கமலக்கண்ணன் தோழர் சொன்ன மாதிரி த கிரேட் திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் இன் ஏ ஸ்மால் பேக்கேஜஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேக்கேஜஸ் ரொம்ப அழகான ஆழமான பதிவுகளை முன்வச்ச படைப்புகள் வந்து மீரா அவர்களுடையது. எல்லாருமே நிறைய அவங்கள பற்றி பேசிட்டாங்க. அவங்க எப்படி ஒரு பெண் குரலாக மாறி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம நீதிபதி அம்மா சொன்னாங்க அவங்க என்னென்ன தன்மையில் படைப்புகளை அணுகிறாங்க, இப்படி எல்லாமே பேசிட்டாங்க. சுருக்க உரை கொடுக்க வேண்டும். அதாவது இப்போ இந்த புத்தகத்தை நான் படித்தேன், இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, இந்த கதை இப்படி போகுது அப்படின்னு நான் என்ன உதாரணத்தை முன் வச்சு பேசினாலும் இது கடைசியாக அந்த 1 மணி நேரம் கூட பேசினா அந்த கதையை திரும்பவும் ஒரு போதாமைக்குள்ளே தான் போகும். ஏன்னா அப்படி எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுத்து புரிய வைக்கிற கதையே இது கிடையாது. உண்மையிலேயே முழுக்க முழுக்க இந்த புத்தகம் வாசகர்களோடு ஒரு சம்பாஷணை ஏற்படுத்தி ஒரு கான்வர்சேஷன் பண்ண வைக்கிறது. அதாவது இதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாத தன்மையோடு இருந்து ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி அதுக்கான பதில் தேட வைக்கிறது தான் இதோட நோக்கமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு ஆரம்ப நிலை வாசகர்கள் இதை படிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. அவங்க ஒரு ஸ்கில்ஃபுல் ரைட்டராக இருக்காங்க. அந்த தேர்ந்த நடை அல்லது ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கை உடைக்கிற ஒரு நடை, இந்த ஃபார்மேட் வந்து நம்ம வழக்கமாக படிக்கிற புத்தகங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கிறதால கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். நான் வந்து இந்த புத்தகத்தை ஒரு 2 வருஷம் முன்னாடி படித்தேன். இப்போ மறுவாசிப்பு பண்ணும்போது எனக்கு வேறு வகையான திருப்புகள் நிறையா புரிதல்கள் உருவாச்சு சொல்லப்போனால். ஸோ இந்த கதையில் வர ஆசிரியரோட குரலாக எப்பயுமே வந்து ஒரு கதையில் வந்து ஆசிரியரோட தனிப்பட்ட கருத்து விருப்ப வெறுப்புகள், கருத்துக்கள், அவங்களோட சிந்தனையை ஏதோ ஒரு குரலாக உள்ள பதிவு பண்ணுறதை நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம். ஆனாலும் மீரா வந்து அப்படி ஒரு கருத்தியில் அதுக்குள்ள பதிவு பண்ணாமல் ஒரு சம்பவத்தை, இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை அடிப்படையாக ஒரு கதையை உருவாக்குறது, அந்த தன்மையிலேருந்து விலகி ஒரு சம்பவம் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தருணம், அதை வந்து தன்னோட கருத்தியலோட ஒற்றுமைப்படுத்தி ஒரு பெரிய ஜேர்னி அதுக்குள்ளே நடத்தி ஒரு நிதானமாக இந்த சமூகத்தை குறைசாடுற விதமாக படைப்பை, அந்த கதாபாத்திரங்கள் வழியே சமூகத்தை கைநீட்டுற விதமாக ஒரு படைப்பை முன் வச்சுருக்காங்க. அப்படித்தான் நான் அந்த மறந்தேன் நான்கிற புத்தகத்தை பார்க்குறேன். இந்த கதையில் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் இருந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரே கடல்னு ஒரு படம் இருக்குது, மம்முட்டி அவர்கள் நடித்தது, மம்முட்டி மீரா ஜாஸ்மின் நடித்தது. அந்த கதையோட இந்த கதையை தொடர்புபடுத்த முடிஞ்சது என்னால் படிக்கும்போது. சரி, எப்படி இப்படி ஒரு கனெக்ஷன் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்க்கும்போது நிஜமாவே மீரா அவர்கள் தான் அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கதையிலேருந்து அந்த படத்தோட தொடர்பு படுத்தும் போது நான் என்ன ஏரியாமல் தான் அது மீராவுடையதாக இருக்கலாம்னு நினச்சேன். அதே போல் அது மீரா அவர்களுடையது தான். இந்த சில கதைகள் வந்து படிக்க உங்களுக்கு தீர்ந்து போயிடும். நீங்கள் படித்து முடிக்கும்போது முழுமையாக உணர்ந்துருவீங்க. ஆனால் மீரா அவர்களுடைய ரைட்டிங் வந்து அதுதான் பவர்ஃபுல்லான ரைட்டிங்காக மாறுது. நீங்கள் படித்து மனசில் ஓட்டி பார்த்து அது பல நாட்கள் ஆகும். இவங்க சொல்றது போல் அந்த கதாபாத்திரங்கள் நம்ம நாஸ்டெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம் இல்லையா? அதுபோல் இந்த மீராவுடைய கதாபாத்திரங்கள் மறக்கக்கூடிய பாத்திரங்கள் கிடையாது. இப்போ நான் இந்த கதையில் வந்து ராதிகா மைய பாத்திரம், கிறிஸ்டி இருக்காரு, அவர் ஒரு மைய கதாபாத்திரம். அது போக அதில் வர பைங்குளம் பார்வதி, அந்த கைப்பமங்கலங்கிற இடம், இது எதையுமே நீங்கள் படித்து நினைவுபடுத்திக்க வேண்டியதே இல்லை. தானாக அது போய் ஞாபகத்துக்கு அடுக்குள்ள நின்றுக்கும். அப்படியான பாத்திரங்களாக இருக்குது. ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கதைகள் தமிழ்லையும் உண்டு. நான் தீபா அவர்களுடைய நினைவுங்கிற கதையோட பொருத்தி பார்க்குறேன். அந்த கதை முடிஞ்சால் நீங்கள் வாசிக்கணும். அதோட குட்டி ரேவதி வந்து இசக்கின்னு ஒரு கதை எழுதியிருப்பாங்க. ஒரு ஜென்ரலான கண்டென்ட்டாக இருக்கலாம் மேபி. ஆனால் அதை அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற இதுதான் நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம். ரைட்டிங் ஆல்சோ ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்ம், அந்த ஸ்டீரியோ டைப்பிக்கான நடையிலேருந்து விலகிறதுல மீரா அவர்களுடைய எழுத்து வந்து இன்னும் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் ஒரு உடற்கூறு ஆய்வு எப்படி நடத்துகிறாங்களோ அதுபோல் மனசோட அடிமன கழிவுகளை உடற்கூறு ஆய்வு செய்கிறது போல் மனசு ஆய்வு செய்கிற ஒரு யுக்தியாக வந்து இவர்களுடைய புத்தகங்களை நம்ம பார்க்கலாம். சொல்லப்போனால் அந்த புத்தகங்களை படித்து முடிச்சதும் கண்டிப்பாக ஒரு மனப்புழக்கம் ஏற்படும். புழுக்கம் ஏற்படும். அந்த புழுக்கம் வந்து எப்போ தீருங்கிறத சொல்லவே முடியாது. அவ்வளோ நீண்டது ஒரு அது கூட நம்மளோட கான்வர்சேஷன் அந்த கதையை நடத்திட்டே இருக்க தொடர்ந்து.
இந்த கதையில வந்து காதலின் மகத்துவத்தையும் அதுபோல அன்புங்கிற பைத்தியக்காரத்தனத்தோட உச்சத்தையும் ஒரு சேர சொல்ல வர்றதுல ஒரு பிரயத்தனம் இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அந்த கதை வழியா சமூகத்தின் புறையோடி போன ஆண் மனநிலையை அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் கேரக்டர் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மைய பாத்திரமான ராதிகா வந்து அவங்க ஒரு அட்வொகேட்டு. அப்போ பெண் சார்ந்த நீதி நிலைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க ஒரு அன்பின் மிகுதியால் சில வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையை இழந்து போகிற தருணங்களை அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அன்பு முதல்ல சிந்தனையும் அறிவையும் தான் கொள்ளுது அப்படின்னு ஒன்று இருக்கும், லவ் இஸ் பிளைண்ட். ஸோ அந்த அந்த தன்மை தான் ராதிகாவுடைய முழு தன்மையாக இருக்குது இந்த கதையில். ஒரு கதை எழுத்தாளருக்கு எப்படி உருவாகுது, ஒரு சம்பவம், அந்த தாக்கங்கள், அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறது. அது கூட இவங்க அந்த பொது புத்தி, கலெக்டிவ் மெமரின்னு சொல்லுவாங்க, அந்த கலெக்டிவ் மெமரிக்குள்ளே போய் ஒரு பொது புத்தியை கதை வழியாக கொண்டு வந்து நிறுத்தி நம்ம எல்லாரையும் அதுக்குள்ள குற்றவாளியாக மாற்றுறது மீராவோட வேலையாக இருக்குது. இதில் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான் அது. அதோட அவரோட எழுத்து முறை, அந்த வார்த்தை செலெக்ஷன்லேருந்து அது அந்த வார்த்தையோட சொல்லாடல்கள் அவங்க பயன்படுத்துறதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு தேர்ந்த சொல்லாடல்களாக இருக்குது. அதோட கூறிய சொற்களாக இருக்குது. அந்த கதை முழுக்க நீங்கள் வாசித்து முடிக்கும் போது அந்த சொற்கள் எங்கே வேணாலும் உங்களை தைத்து விடும் தருணங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் மனசையும் உடம்பையும் கூறு போடுற வேலையை வந்து அந்த எழுத்து கண்டிப்பாக பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உளவியல் தருணங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போது அதாவது ராதிகா, கிறிஸ்டி அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கான காதல், அந்த காதல் ஒரு தருணத்தில் முடிஞ்சு திருப்பி 16 வருடங்களுக்கு அப்புறம் திருமணத்துக்கு பிறகு சந்திக்கிற வாய்ப்பு வந்தால் அதை பெரும்பாலும் பெண்கள் விரும்புறது இல்லை. அந்த தருணங்களை ராதிகா எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் மைய கதையாக இருக்கும். சொல்லப்போனால் வந்து இந்த ராதிகாங்கிற கேரக்டர்லேருந்து கிறிஸ்டி எல்லாருமே வந்து நேரடியாக கழிவிலக்கத்தையோ அல்லது ஒரு புலம்பலையோ முன்வைக்கவே இல்லை. ஒரு செக்மெண்ட் கூட இந்த புக்கில் அப்படி கிடையாது. அந்த திட்டவட்டமாக கராராக அவங்களோட குணாதிசயங்களை அவங்க பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு தீவிரமான காரணம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கான்சியஸான ரைட்டிங்கால தான் அப்படி ஒரு கராரான தன்மையை வந்து வெளிப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். அப்படி படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சமூகம் இந்த கதையை படித்தா நம்மளை என்ன நினைக்கும் இப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க வந்து தூரம் தள்ளி வச்சுட்டு இந்த கதையை சிலதை ரசிக்க முடியும், ரசிக்கவும் முடியாது, அதை தாண்டி தவிர்க்க முடியாதுங்கிற இடத்துக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. சில படங்களையோ கதைகளையோ நம்ம உதாரணம் சொன்னோம்னா இந்த படமெல்லாம் உனக்கு பிடிக்குதா அப்படின்னு நம்மளை வந்து பொது புத்தி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்குள்ளே தள்ளும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்டலுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் ஆகட்டும், விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடியது எல்லாம் வந்து விலகி போயிடுவாங்க. பெரும்பாலும் பெண்கள் அதை பண்ண, ஆண்கள் வந்து தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க, பெண்கள் அங்கேருந்து விலகி போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு விலகல் வந்து ரைட்டர் மீரா கிட்ட இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த பொட்டலாட் ஷாப்பில் டைரெக்டாக தான் அந்த சூட்சமமாக சொன்னால் அதோட சூடு குறைஞ்சிருமே நினச்சி எல்லாத்தையும் டைரெக்டாக அந்த தன்மையில் விளக்குறாங்க. கதையில் பார்த்தீங்கன்னா உறவு சிக்கல், சில உணர்வுகள், இது எல்லாமே பயங்கர மர்மமானதாக இருக்கும். அந்த கதை ஆரம்பம், மையம், முடிவு அப்படி எங்கேயுமே நகராது. அது நிகழ்காலத்துலேருந்து இறந்த காலத்துக்கும், இறந்த காலத்துலேருந்து கனவுக்குள்ளேயும் போய் வரும். ஆனால் அங்கேயும் அவங்க ஒரு மேஜிக் நிகழ்த்துறாங்க. என்னென்னா இந்த க்ரூஷே பின்னுவாங்க இல்லையா, அந்த என்னது ஸ்வெட்டர் பின்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 4 கயிறு, அந்த 4 கயிறை வச்சுக்கிட்டு அந்த ஸ்வெட்டர் எப்படி பின்னுறாங்களோ அந்த மாதிரி இந்த கதை பின்னப்பட்டிருக்கும். அவ்வளோ தீர்க்கமான ரொம்ப ரொம்ப சுருக்க உரைன்னு சொல்லலாம். அதைய அவ்வளோ சுருக்கமாக இருக்குது. முன்கதை எங்கேயாவது நம்ம தேடுறோம் அப்படின்னா அதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை 3ஆவது தடவை வாசிக்கும் போது ஏன் அங்கே சொன்னாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வாசிக்கிறவங்கள குற்ற உணர்வுக்கு உண்டாக்குறது, இந்த ராதிகாவோட பைத்தியக்காரத்தனமான அன்பின் மீது ஒரு பரிதாபத்தையோ அல்லது கோபத்தையோ படிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துறது, இப்படி பெண்கள் சார்ந்து சில மனநிலைகளை வாசகர்களுக்கு உருவாக்கினாலும் அதில் வர்ற அப்பா பாத்திரம், கிறிஸ்டியோட பாத்திரம், ராதிகாவுடைய கணவர் அஜித், இந்த 3 பாத்திரங்கள் மீது எந்த கருணையும் பரிவும் நமக்கு ஏற்படவே ஏற்படாது. ஸோ அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். பெண் எப்போதுமே
பார்க்க டிப்ளமேட்டிக்காகவும் பழக டிப்ளமேட்டிக்காகவும் இருந்தாலும் கூட அவளோட அடி மனசில் அன்பை தவிர கசடுகள் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஆனால் ஒரு ஆண் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் அவனோட அடி மனசு எப்பயுமே கசடுகளோடயே இருக்கும். நேற்று கூட மேடம் மேடையில் சொன்னாங்க, ஒரு குழந்தையை எப்படி பாதுகாத்துக்கொண்டது சமூகத்திலிருந்து சொல்லும்போது, ஆண் நல்லவன் தான், இங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க, ஆனாலும் வக்கர புத்தின்னு ஒன்று வரும்போது அவன் யாரா இருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவளை நேற்று மீட்டிங்கில் சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து அந்த 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 ஆண் பாத்திரங்களை படிக்கும்போது உங்களுக்கு எந்த வித பாவம் பரிதாபம் அப்படி எந்த இதுவுமே உருவாகாது. சொல்லப்போனால் அதிருப்தி தான் உருவாகும். இது வந்து ஒரு கூட்டு மனநிலை தான். நம்மளோட தமிழ் சூழல்ல இந்த மாதிரி குடும்ப பெண்கள் சிக்கொண்டு இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட சொந்த அனுபவத்தில் அக்கா அவங்க பேர் சொல்லுறதுல என்னோட அக்காவோட கணவர் அவங்கள ஃபிசிக்கலி வெர்பலி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ராத்திரி வந்து அவங்க கிணத்தடியிலையும் சுடுகாட்லேயும் போய் உட்காந்துருக்காங்க. இந்த கதைகளை எங்களோட சொல்லும்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போ எனக்கு அந்த இது புரியல. இன்னைக்கு இந்த கதையை படிக்கும்போது அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ பதட்டத்தை உண்டு பண்ணுது. இப்படியான குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது. பெண்கள் ஏன் என்ன பண்ணாலும் தன் கணவர் இல்லை தான் தேர்ந்தெடுத்த ஆண் வந்து அனுசரணையும் மறுபடியும் வச்சுக்கிறான்னா அங்கதான் அவள் ஜீவ காரணமா இருக்கா. அந்த புள்ளியிலேருந்து தான் ஏதோ ஒரு தருணத்துல நான் உன்னை நேசிச்சேன் இல்லையா, அந்த பிம்பத்தை வச்சு அந்த ஆணை திரும்ப திரும்ப பார்க்கறதாக தான் அவள் திரும்ப திரும்ப மன்னிக்கிறான். அப்படிதான் ராதிகா வந்து திரும்ப திரும்ப போய் கிருஷ்டிகிட்ட மாட்டான். ஸோ அந்த ஒரு கிருஷ்டிங்கிற ஒரு பாத்திரம் வந்து ஒரு மனநோயாளி. ஆனால் அவர் ஒரு மனநோயாளின்னு படிக்கும்போது நீங்கள் அப்படியே போகிற போக்கில் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு இடத்துல அவர் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, முதல் தடவை இவங்க 2 பேருக்குமான காட்சிக்குள்ளேயே அவர் வந்து ரொம்ப ப்ரூட்டலி அவளை வந்து அப்யூஸ்ட் பண்ணியிருப்பாரு. 2வது அவர் ரத்தக்கரையோடு கிடக்கிற அளவுக்கு அவளை தாக்கியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மனிதன்கிட்ட எப்படி அந்த நபர் மறுபடியும் காதல் கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி வரும் நம்மளுக்கு. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, இவங்க 10 வயசில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு குழந்தை, தன் அப்பாவால் நடந்த தன் அப்பா வந்து அவங்களை வீதியில் விட்டுட்டு போனதால் நடந்த துயரம். ஸோ அப்படி அப்யூஸ்டான குழந்தைகளோட கேரக்டர் ஆகட்டும், அவங்க வருங்காலத்தில் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எதிர்காலங்கள் எல்லாமே அதை மையப்படுத்தி பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். தொடர்ந்து சமூகத்தின் மீது ஒரு நிரந்தரமான அன்பு அந்த குழந்தைகளுக்கு உருவாகிறது இல்லை. அந்த பெண்களுக்கு சொல்லப்போனால் அவங்க ஒரு அவநம்பிக்கையோடு தான் அதை அணுகுவாங்க. அப்படி ஒரு அவநம்பிக்கை தருணத்திலேருந்து மீட்டவனாக இருக்கான் சில காலம் மட்டும் கிறிஸ்டி கிட்ட தான் 10 வயதில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதை சொல்லும் போது அவன் வந்து தன்னை குழந்தை போல ஆதரிச்சிருக்கான். ஸோ இவள் என்ன ஆகுறான்னா, திருப்பியும் கிறிஸ்டி ஒரு மனநோயாளிகள் அழுக்கும் போதும் அதிகமாக சிரிக்கும் போதும் அவங்க வந்து அந்த வைத்தியம் முத்திர நிலையில் அவன் இருக்கும்போது திருப்பி இவனை விட்டுட்டு வர முடியாமல் அவள் திருப்பி அவன்கிட்ட போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உளவியல் தான் காரணமாக இருக்குது. பெண் உளவியல் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அதே போல் அவள் வந்து இனி என்கிட்ட ஒரு கேஸ்க்காக தான் கிறிஸ்டி வந்து ராதிகா கிட்ட வராங்க. ஆனாலும் கூட இனிமேல் என்கிட்ட வராதிங்கன்னு ராதிகா ஒரு முறை சொல்லும்போது அவன் சாப்பிடாம இருப்பான். அவனை கூட்டிகிட்டு போய் இவங்க சாப்பிட வைப்பாங்க. ஒரு 10-15 சப்பாத்தியை ஒரே ஸ்ட்ரோக்கில் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த கேஸை நீ எடுத்துக்கணும்னு சொல்லும்போது இல்லை நான் மாட்டேன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், நான் தானே உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டாக்டிஸ், ஆண்கள் பெண்கள் மீது ஏற்படுத்துகிற டாக்டிஸாக நான் பார்க்குறேன். அவள் வந்து அந்த படிக்கும்போது அந்த சாப்பாடு பொட்டணத்தை வந்து அவன் நீக்கிற காட்சியை நினச்சி பார்த்துக்க உடனே கேஸ் எடுத்துடுவான். திருப்பி அவங்க கூட பயணிக்கிற சூழல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்படி தான் கடைசியாக அந்த கதையை முடிகிற தருணம். அவன் வந்து இவனை நம்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போகிற இடத்துலேருந்து ஐயோ இவன் இனி வேண்டாம், இங்கேருந்து நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது மாடியிலேருந்து 3வது மாடிக்கு ஓடி இறங்கி வரா. திருப்பி நின்றுறாள். நின்றுட்டு ஒரு செகண்ட் அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி நான் வன்புணர்வு செய்யப்பட்ட ஆதங்கத்தை யாரிடமும் நம்பி சொல்லாத போது அவங்ககிட்ட தானே நம்ம சொன்னோம் அப்படின்னு அந்த புள்ளியை மறுபடியும் நினச்சிக்கிட்டு நான் அப்படி தான் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக திருப்பி அவள் போகிறா. திருப்பி அவள் முதல் மாதிரியே வந்து நிர்கதியாக நிற்க வைக்கப்படுறா. இதுதான் அந்த கதையோட சாரம்சம். ஸோ இப்படி தான் அந்த பெண்களோட உளவியலை அவ்வளோ தீர்க்கமாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 குறிப்புகள் இருக்குது அதில். ஒரு தடவை கிறிஸ்டி வந்து ஒரு பயங்கர இன்டெலெக்சுவலானால அவங்க ஒரு புக் எழுதியிருப்பார். இந்த புக்கை கொண்டு போய் ராதிகா கிட்ட கொடுத்தோடனே ராதிகா படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ட்ராமா உள்ள ஏற்படும் இல்லையா,
அப்போ வந்து அவங்க அதை தீயில போட்டு எரித்து அதையும் கொண்டு போய் அவங்க மரத்துக்கு தான் கொட்டுவாங்க, மரத்தில் கொட்டுவாங்க. அதே போல் இந்த பெண்ணின் உளவியலை அவங்க வந்து மரத்தை வச்சு வச்சு ஒப்பிட்டுட்டே வராங்க ஆத்தர். மரத்தை வச்சு நிறைய எழுத்தாளர்கள் வந்து பெண்களோட மனநிலையை ஒப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் தீர்க்கமாகவும் இருந்தது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லா இடங்கள்லையும் மரம் நிறைஞ்சிருந்தது. அதனால தான் இந்த தலைப்பு கூட அப்படி இருக்குது. ரொம்ப பொருத்தமான தலைப்பும் கூட இது. ஒரு இடத்துல வந்து அவங்களோட அந்த ஒரு 4 வரி இருக்கும் இந்த புத்தகத்தில். அந்த வரி தான் இந்த மொத்த புத்தகத்தோட இன்டர்பிரிட்டேஷன் நம்ம சொல்லலாம். காதல் ஒரு விசித்திரமான மரம் தான், தலைச்சு நிற்கும் போது தலைகீழாய் விழும், பச்சை மரத்து பட்டு போனது என்று நினைக்கும் போது தலைக்கும், வெட்டி வீழ்த்தி எறியும் போது வெடித்து துளிர்த்து விடும். அப்போ இதுதான் அந்த கதையோட ஆரம்பம், மையம், முடிவுன்னு புரிஞ்சுக்க முடியும் இந்த 4 வரிகள்லேருந்து. இந்த மைய கதாபாத்திரமான ராதிகாவை வந்து இப்படி மரத்தோடு ஒப்பிடும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது, கல்யாண்ஜி அவர்களுடையது. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது பெண்கள் கதவுகளை திறந்து கொண்டல்ல, உடைத்து கொண்டு வெளியேறுகிறார்கள். வெளியில இருந்து எங்கேயோ இருக்கிற தூரத்து பச்சையை தான் அவள் எப்பயுமே பார்ப்பா அப்படின்னு வந்து அவர் அந்த வரியில் எழுதுவார். அதுக்கப்புறம் அங்கிருந்து உருண்டு வர கல் மீது ஒரு பாறாங்கல் வரும், அந்த பாறாங்கல் மீது உட்காந்து அழுவா. அப்படி இந்த தூரத்து பச்சையை பார்க்கறது, உட்காந்து அழுகிறது, இதெல்லாம் வந்து இடைவெளியோட இருக்க வார்த்தைகளாக இருந்தாலும் இது ஒரு பெரிய கேன்வாஸ். அப்படி இந்த கேன்வாஸ் வந்து மிகப்பெரியது இந்த கதையுடையதுங்க. ஒரு மரம் எப்படி தன்னை வெட்டினாலும் வெட்டுறவங்களையும் எதுவும் பண்ணாது, திருப்பியும் நீரை தேடிட்டு துளிர்த்து வளரும். அப்படி துளிர்த்து வரும்போது அது தருகிற எல்லாம் நிழல், கனிக்காய் எல்லாமே அந்த வெட்டினவனுக்கும் சேர்த்து தான். அப்படி ஒரு பெரிய ஜீவகாருண்யமாக மரம் இருக்குது. அப்படியான பெண் தான் ராதிகாவும். அந்த ஜீவ நதிகளாக இருக்கிற பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி இந்த உரையை முடியும்.